Taste the Daily. பெரம்பலூர் அருகே தனியார் பள்ளி வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குகள் எண்ணும் மையத்தில் உணவு வழங்கப்படாததால் இருவர் மயக்கமடைந்தனர். இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த முகவர்கள் உணவை முறையாக வழங்காத தேர்தல் ஆணையத்தை கண்டித்து கோஷமிட்டனர். தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் 1624 வாக்குச்சாவடி மையங்களில் பயன்படுத்தப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள், விவிபேட் இயந்திரங்கள் ஆகியவை வாக்குகள் எண்ணும் மையத்தில் இருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் அருகே உள்ள வாக்குப்பெட்டிகள் பாதுகாப்பு அறைக்கு கொண்டு வரப்பட்டன. இரவு முழுவதும் வாக்குப்பெட்டிகளை சேகரித்து வாக்குப்பெட்டிகள் பாதுகாப்பு அறையில் அதிகாரிகள் மற்றும் அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் பாதுகாப்பாக வைத்து பூட்டி சீல் வைக்கப்பட்டன. திருவள்ளூர் ஆட்சியர் அலுவலக நுழைவு வாயிலில் குடும்பத்துடன் ஒருவர் மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலை முயற்சி செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. சின்னமாப்பேட்டை ஊராட்சியில் வசித்து வரும் கிராம நிர்வாக அலுவலக உதவியாளர் பாபு, அவரது மனைவி யசோதா ஆகியோர் மாவு அரைக்கும் மில் நடத்தி வருகின்றனர். இதிலிருந்து வரும் சத்தம் காரணமாக அருகில் வசிக்க முடியவில்லை என ஏழுமலை என்பவர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் சுற்றுச்சூழல் துறையில் புகார் மனு அளித்திருந்தார். ஆனால் உரிய நடவடிக்கை எடுக்காததால் விரக்தி அடைந்த ஏழுமலை மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலைக்கு முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரையில் செல்போன் பேசியபடி காரை ஓட்டிய வழக்கில் டிடிஎஃப் வாசன் தனது செல்போனை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். மதுரை வண்டியூர் டோல்கேட் பகுதியில் சாலை விதிகளை மீறியதாகவும் அதிவேகமாக காரை இயக்கியதாகவும் தொடரப்பட்ட வழக்கில் மதுரை மாவட்ட நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜராகி நிபந்தனையுடன் ஜாமீனில் வெளிவந்தார். இதனையடுத்து கடந்த 3ஆம் தேதி காவல்துறை விசாரணைக்கு நேரில் ஆஜரான டிடிஎஃப் வாசன் தனது செல்போனை ஒப்படைக்க காவல்துறையிடம் 2 நாட்கள் அவகாசம் கோரியிருந்தார். இந்நிலையில் தனது செல்போனை மதுரை அண்ணாநகர் காவல் நிலையத்தில் டிடிஎஃப் வாசன் ஒப்படைத்துள்ளார்.